மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளின் காலை பொழுதிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் உற்சாகப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே பலத்த அற்புதமான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் வண்ணமாக தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தூயரை போற்றிடுவோம் என்கிற அருமையான பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோம். கடந்திட்ட நாட்களிலே அவருடைய கரங்கள் கனிவோடு கூட நம்மை நடத்தி வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கால்களை தீங்குகளுக்கெல்லாம் நீங்களாக்கி அவருடைய கரங்கள் நம்மை அரவணைத்திருக்கிறபடினாலே அதை எண்ணினவர்களாய் அதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம், தூய தேவனை துதித்திடுவோம். துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கடந்திட்ட நாட்களிலே கனிவோடு என்னை அரவணைத்தீரே ஆண்டவரே. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நின் செபம் என்னை வழிநடத்தினீரே என்று சொல்லி அன்போடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். யோர்தானை போன்ற எத்தனையோ துன்பங்கள் நம்மை சுற்றி வந்த பொழுதிலும் இயேசுவின் பலன் கொண்டு அந்த யோர்தானை நாம் கடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். நம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் நம்முடைய பரிசுத்த பாதையில நடந்தபடினாலே மகிழ்ச்சியோடு கூட கைகளை தட்டி பாடுவோமா? யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம், பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. கைகளை தட்டி பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியை பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். புதிய நன்மையினால, புதிய பலத்தினால்
ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி நடத்துகிறார். மகிழ்ச்சியோடு கூட உற்சாகமாய் கைகளை தட்டி கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதா. சொல்லுங்க பார்க்கலாம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால் புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பியே நம் வாயும் திருப்தியாகும். சொல்லுங்க பார்க்கலாம். நிரப்பியே நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணித்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணித்திடுவோம். தாவீதுக்கு அருளின மாக்கிருபையை தாசராம் நமக்கு ஆண்டவர் தந்திருவார். எலிசாவை போல 2 மடங்கு வல்லமையால் நம்மை ஆண்டவர் அபிஷேகிப்பாராக. நல்ல கைகளை தட்டுவோமே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால உற்சாகமான மனநிலைமையோடு கூட நம்மை அபிஷேகிப்பா. வல்லமையா நம்மை அபிஷேகிப்பா. நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணித்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணித்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நலமோடு கூட இது நாள் வரையிலும் கர்த்தருடைய அருள் நம்மை நிறுத்தி இருக்கிறது. கண்மணி போல கடைசி வரையிலும் காத்திடுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை தான் நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். நலமுடன் நம்மை இதுவரையில் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. சேர்ந்து பாடுவது வார்த்தைகளை சொல்லுவோம். சபையாய் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை. கண்மணி எல்லாரும் சொல்லுங்க. கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். ஒரு முறை கூட நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை எல்லா வாய்களும் சின்ன பிள்ளைகள வாய்களை திறந்து பாடணும். அருள் என்றும் சத்தத்தை உயர்த்தி கண்மணி போல் கடைசி வரை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணித்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணித்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை
எசேக்கியா ராஜாவிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி, உனக்கு சாப்டர் முடிஞ்சிச்சு, உன்னுடைய வீட்டு காரியங்களால் ஒழுங்குபடுத்து, நீ இனி வாழ முடியாதுன்னு ஒரு தகவல் போயிட்டு, உடனே ஒரு பிள்ளைய சின்ன குழந்தைய போல கண்ணீரோடு கூட அழுதான் சுவர்புறமாய் திரும்பி. அவனுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண வாரண்டி கார்டு போய் சேர்ந்து 15 வருஷம் என்னாச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. நம்ம எல்லாம் எக்ஸ்டெண்ட் பீரியட்ல தான் இருக்கும், வாரண்டி பீரியட்ல என்ன செய்யணும், நமக்கு என்னைக்கும் முடிஞ்சிட்டு க்ளோஸ் ஆயிட்டு. ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறாரு, ஆனால் எவ்வளவு நாள்னு சொல்லலை, எல்லாருக்கும் வாழ்க்கையை நீட்டித்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் பிழைத்து கொண்டிருக்கிறோம். தோட்டக்காரன் என்னைக்கோ வெட்டி எரிந்திருக்கணும், ஆனாலும் நம்ம மேல பரிதாபப்பட்டு இன்னும் இருக்கட்டும், இன்னும் இருக்கட்டும், இன்னும் பலன் கொடுப்பான்னு சொல்லி என்ன செய்யிருக்காரு ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். எதற்காகனா அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த பக்தன் அந்த பாடல்ல ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்பவும் வாழ வயதாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிற்பாடு அவங்களுக்கு சலிப்பு வந்துட்டு, அதனால இன்னைக்கு ஆலயமும் வேண்டாம் ஆண்டவரும் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம சலிப்பு தட்டாம அவருடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா நம்ம இன்னும் துதித்து கொண்டே இருக்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல கையில தட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னத மறைவில் வல்லவர் பாடுவோம் நல்ல சந்தோஷத்தோடு கூட. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். மறுபடியும் என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சேர்ந்து பாடுவோம், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சேர்ந்து சொல்லுவோமே, அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
காக்க தூதர்கள் நமக்குண்டே. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு சொல்ல முடியும்? எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதம் கல்லில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் போடாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல எனக்கு அதிகாரம் உண்டு. அருமையான அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறோம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. சொல்லுவோம். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. ஒரு முறை கூட சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. மறுபடியும் சொல்லுவோமே. சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் நமக்கு என்றும் பதிலுண்டே. ஆபத்து நேரம் கூப்பிடும் நமக்கு என்றும் பதிலுண்டே. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாவே. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. நம்மோடு இருந்து விடுதலை கொடுத்து நம்மை உயர்த்துவா. நம்மோடு இருந்து விடுதலை கொடுத்து நம்மை உயர்த்துவா. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நேற்று ஒரு உபவாச கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் எல்லாரும் சேர்ந்து. அந்த சர்ச்சில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நமக்கு குடல் எல்லாம் வெளியே வருது பாடும்போது. அங்கே ஆனால் வந்திருந்தது எல்லாம் எபோ 70 கொஞ்சம் பாதிக்கு மேலே. அதனால இப்போ நான் நினச்சிட்டேன் ஒருவேளை யாருக்கும் கொஞ்சம் காது கேட்கலன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசும்போது தான் அங்கங்கேயா அந்த சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தாங்க. திருப்பி அவங்கள கொண்டு வந்து முன்னாடி அடித்து கடைசியில் பார்த்தா எல்லாருக்கும் காது கேட்குது, கண்ணுக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது. இருந்தாலும் என்ன செய்யுதுன்னா அந்த வருவானோ பாடுவானோ போவானோ நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. ஆனால் நம்ம அப்படி இல்லை. வந்திருக்கிறதுல பெரும்பான்மையானவர் என்ன செய்கிறாங்க, சந்தோஷமான. ஒரு சிலருக்கு இன்னும் எங்கே இருக்கிறோங்கிற மனநிலைமை இல்லை. நம்ம எல்லாரும் ஆலயத்தில் இருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவன் சொல்றவங்க கையை தட்டி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம வாயை திறந்தாதான், அந்த வாயில் நாவின்ல தான் என்ன இருக்கு, மரணமும் ஜீவனும். வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வரணும். அதை உள்ளே வச்சு வச்சு என்ன செய்ய விடாது. நேற்று சாப்பிட்டுட்டு மத்தியானம் அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டோம், வயிறு பெருமி. இது போல வார்த்தையை உள்ள வச்சாச்சுன்னா அது என்ன செய்யாது, நம்மளை செயல்பட விடாது. அதனால வாயை திறந்துடணும். அந்த வார்த்தைகளை அப்படியே அறிக்கையிட அறிக்கையிட
தேவ பலம் நமக்கு அளவில்லாமல் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பயங்கரங்களுக்கெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார். அந்த பாடல ஒரு சரணத்தை நம்ம பாடணும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எத்தனையோ வருஷ காலமா நம்ம பாடிட்டு இருக்கோம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்வேன். சில இந்த கிராமப்புறங்கள் அதை புரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம சிங்கத்துக்கு மேல நடக்காண்டாப்பா, தெருவில் கிடக்க நாய்க்கு மேல என்ன செய்வோம், என்ன நடக்கும்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்படி அதை போல பெரிய பெரிய பிரச்சனைகள்ல நம்ம என்னன்னா, அது அவை அந்த சிங்கத்தை போல பாம்பை போன்ற எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து அதெல்லாம் நான் கடந்து போறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. நீங்க சில நேரங்கள்ல தெரியாம என்ன செய்ய விடாது, நம்ம பாடினோம், எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கோம், சரி ஒரு நாய்க்கு மேலே நடந்து பார்ப்போம்னு நினைச்சிட விடாது, ஆர்வத்துல மிஞ்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சிலவங்க சொல்லுவாங்க, அந்த பாட்டு அப்படியே அடிக்கடி பாடுறதுனால எனக்கு நடக்கணும் போல தோணுச்சுன்னு. அந்த தோணல்லாம் வரக்கூடாது. அன்னைக்கு தாவீது சிங்கத்தை கிழிச்சு எறிஞ்சதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், அப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்க வேண்டாம். நம்ம வாயில திறந்து பாடணும். ஏன்னா சத்துருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த சத்துருவை மேற்கொள்வதுதான் அதனுடைய அடையாளம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சத்துருவை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தையை ஒருமுறை கூட சொல்லி நம்ம அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சாத்தானின் சகல வலிமையும் வெல்ல எனக்கு அதிகாரம் உண்டு. நம்ம எல்லாம் ஒருமித்து ஒரு மனதோடு கூட மகிழ்ச்சியா கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், பாடணும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்க சின்ன பிள்ளைங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, சத்தம் வெளியே வரட்டு. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. ஒவ்வொருவருக்கும் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றென்றும் விடுதலை. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனை சார்ந்து வாழ்வதால் எனக்கு என்னாலும் விடுதலை நம்புறவங்க வார்த்தையை சொல்லுவோம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். சத்தத்தை உயர்த்தி, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். மறுபடியும் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு விடுதலை. விடுதலையே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், இயேசுவை உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாரும் தேவனை சார்ந்து வாழுகிறவர்கள். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து வாழுகிறதுனால தான் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துகிறார். தொடர்ந்து நம்ம பாட வேண்டிய அந்த பாடல், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே நிறைத்தவரே. அருமையான பாடல். ஒரு தகப்பனை போல இதுவரையிலும் ஆண்டவர் நம்மை
தோளில் சுமந்து வந்திருக்கிறார். அவருடைய தயவினாலதான் ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது உண்டு, இப்பவும் அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு தாண்டி வருகிறோம் என்று சொன்னால் ஒரு காரணம் உண்டு. அவர் நம்மளுடைய தயவினால. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உங்க தயவினால தடைகளை எல்லாம் தாண்டி வருகிறேன், இந்த வனாந்திரத்தை தாண்டி கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்துல நடந்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவருடைய தயவு அவங்களோடு இருந்ததுனாலதான் அந்த 40 வருட காலமும் அந்த வனாந்திரத்தை கடக்க முடிந்தது. நம்முடைய வாழ்விலும் கூட இத்தனை வருடங்கள் எத்தனையோ பாடுகள், வேதனைகள், நெருக்கடிகள், கண்ணீர்கள், வேதனையான அனுபவங்கள், ஆமே, நம்ம நினைக்காத காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்த போதிலும் அதையெல்லாம் தாண்டி வருகிறோம் என்று சொன்னால் ஒரு காரணம் உண்டு, அவருடைய தயவினாலே. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களா இந்த பாடலை பாடுவோமா? எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருந்தவரே, இருப்பவரே. அந்த பாடலின் இசைக்கு ஏற்றார் போல நல்ல உற்சாகமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, இணைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சொல்லுவோமே, ஸ்தோத்திரமே. எல்லாம் சபையா இணைந்து வார்த்தைகளை உயர்த்தி சொல்லுவோம். மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஒரு முறை கூட ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். எல்லாரும் பிரியமானவர்கள், அருமையான தாயே தகப்பனே, இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை கனப்படுத்துங்க. மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நம்முடைய உதடுகள் அந்த வார்த்தை அறிக்கையிடட்டுமே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையில் தோளி மீது சுமந்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னா வார்த்தையா சொல்லி பாருங்க. இதுவரையில் தோளி மீது என்னை சுமந்து வந்தே, தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, சொல்லுங்கம்மா. ஸ்தோத்திரமே, அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமென். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன்.
நான் பயந்த வேளையிலெல்லாம் வேளை ஒரு தாயினை போல் இறுக்கமாக என்னை அழைத்து கொண்டே இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே சொல்லுவோமே. இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே மறுபடியுமாய் இருளெல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே தனிமையான சூழ்நிலைகளிலே ஒரு நண்பனை போல ஆண்டவர் நெடுந்தூரமும் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை அனாதையை விடுவதே இல்லை. அவர் நம்முடைய அருகிலே இருக்கிறார். அதை உணர்ந்த மனிதர்கள் தான் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை பாட முடியும். தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் என்னுடன் இருந்தே சொல்லுவோமா? தனிமையிலே ஒரு நண்பனை போ வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, அவன் நம்முடைய சிநேகிதனாய் இருக்கிறார். அநாதையாய் அலைந்ததில்லை அன்பரருகினிலே அநாதையாய் அலைந்ததில்லை அன்பரருகினிலே மறுபடியும் சொல்லுவோம். தனிமையிலே நண்பனை போ எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை கனம் பண்ணி பார்ப்போமா? நண்பனை போ எல்லா சின்ன பிள்ளைகள் எழுந்து உடனிருந்தே சொல்லுங்க பார்க்கலாம். தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரம் நீங்க சொல்லுடைய ஆண்டவருடைய தனிமையிலே நாம மகிமைப்படுகிறோம். நண்பனை போல் நெடுந்தூரமுடனிருந்தீர் அநாதையாய் அலைந்ததில்லை அன்பரீர் அருகினிலே ஒரு முறை கூட சொல்லி பாருங்க. அநாதையாய் அலைந்ததில்லை அன்பரீர் அருகினிலே அநாதையாய் அலைந்ததில்லை அன்பரீர் அருகினிலே இருளெல்லாம் அகற்றினீரே அழுகையை நிறுத்தினீரே செய்து சொல்லவோ. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் அல்லேலூயா உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன் கரங்களை தட்டி சொல்லி பாருங்கம்மா. அருமையான தகப்பனே, தாயே, சகோதரா, கையை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உயிருள்ளவரை துதிப்பேன் உயிர் பிழைத்தே
இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுவீங்களா? நான் உயிர் பிழைத்தது உங்க கிருபையினால. நான் இன்னைக்கு பிழைத்து நிற்கிறப்பா. ஆராதனை வேளையில நான் பிழைத்து இருக்கிறேன்னா, உங்க சமூகத்துல பிழைத்து வந்திருக்கிறேன்னா, அது உங்க கிருபைப்பா. ஆமென், ஹல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள், உம்மிடத்திலிருந்து சகாயம் பெற்றவர்கள். அப்படி சொல்லுங்க. தம்பி தங்கச்சி கண்களை மூடி, நம்ம எல்லாம் ஆண்டவரால சகாயம் பெற்றவர்கள். அவருடைய ஒத்தாசையினாலதான் நம்ம இன்னைக்கு பிழைத்து இருக்கிறோம். நமக்கு இருக்கிற கல்வி, ஞானம், அறிவு எல்லாமே ஆண்டவருடைய ஒத்தாசை, அவருடைய தயவுனால நமக்கு கிடைத்தது. ஆமை, பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ஆமை, நம்முடைய கரங்கள் இருக்கிற நன்மைகள், ஆமை, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையான காரியங்களும் அவருடைய தயவால கிடைத்தது, அவருடைய ஒத்தாசையினால கிடைத்தது. ஆமேன், இது நம்முடைய சாமர்த்தியத்தினால வந்ததில்லம்மா. ஆமேன், எல்லாமே உம்முடைய தயவுன்னு சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய அழுகையை எல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். வருட கணக்கில் அழுது கொண்டிருந்தவங்க இங்க நிற்கிறோம். நம்ம வருட கணக்கில் இருதயத்துல ஆமென் அழுது கொண்டே புலம்பி கொண்டே நடந்தவங்க இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா ஒரு காரியம் உண்டு. இன்னைக்கு அந்த அழுகை நிறுத்தப்பட்டிருக்கிறதுனா ஒரு காரியம் உண்டு. அது கர்த்தரே நம்முடைய அழுகையை நிறுத்தி இருக்கிறார். ஆமென், அவரே நம்முடைய சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நமக்கு முன் இருந்த இருளை எல்லாம் அகற்றி இருக்கிறார். எல்லா பயங்களை எல்லாம் அகற்றி இருக்கிறார். வாழ்க்கையில தோல்வி எல்லாம் கர்த்தர் அகற்றி இருக்கிறார். எத்தனையோ முறை தோற்று போனோ, எத்தனையோ முறை விழுந்து போனோ, ஆமென், ஆனாலும் ஆண்டவர் நம்மை எழுந்து நிற்க பண்ணி இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே எத்தனையோ முறை விழுந்தவர்கள், ஆமென், நாம் நிற்க தகுதி இல்லாதவர்கள். இந்த உலகம் எத்தனையோ முறை நம்மை வீழ்த்தியது, நாம் வீழ்த்தப்பட்டவர்கள். ஆனாலும் நிற்கிறோம் என்றால் அது அவருடைய அநாதி சிநேகமே. ஆமே, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, வாயை திறந்துமா, கொஞ்சம் வாயை திறந்து அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, நாங்க பிழைத்திருப்பது உங்க கிருபையினாலப்பா, நான் வாழ்ந்திருப்பது உங்க தயவுனாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நீங்க ஒரு அநாதையை போல விடலப்பா. என்னை ஒரு திக்கற்றவனை போல நீர் விடல. என்னை ஒரு கைவிடப்பட்டவளை போல நீர் விடல. ஓ, அநாதையாய் அலைந்ததில்லை, செய்து சொல்லுவோமா? அநாதையாய் அலைந்ததில்லை, ஓ ஆகார் வனாந்திரத்துல நான் ஒரு அநாதை என்று சொல்லி உணர்ந்தவளாய் எங்க போகிறதுன்னு சொல்லி அலைந்து கொண்டே இருந்தாள். அவளைத்தான் கர்த்தருடைய கண்கள் கண்டது. நீ போய் உன் ஆட்சியாருடைய கரத்தின் கீழ் அடங்கி இரு என்று சொன்னா, இன்னைக்கு ஒரு அநாதையை போல நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நேசிக்க ஒரு குடும்பம் இல்லை, என்னை ஆதரிக்க என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, ஒரு கேட்பாரற்று கிடக்கிறவரை போல் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை உங்க உள்ளம் சொல்லுமே, ஆனா எனக்கு பிள்ளைகள் உண்டு, ஆமீன், உடன்பிறப்புகள் உண்டு, ஆனாலும் நான் ஒரு அநாதையை போல உணர்கிறேன் என்று சொல்லுவீர்களே. ஆனால் இந்த காலை வேளையில அநாதையாய் விடாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அநாதைகளையும் நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமை, மகிமைப்படுத்தும். எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறது, ஆனால் ஒரு நாள் ஒரு தனிமையாய் உணர்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்க தனிமையாய் இருக்க அவர் விடுவதில்லை. ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தே, தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தே, தந்தையே உந்தையவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சொல்லுவோமே, தந்தையே உந்தையவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஒரு முறை கூட, தந்தையே உந்தையவா
சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. எல்லாரும் சபையாய் ஒருமித்த அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. சேர்ந்து பாடுவோம். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. இங்கு நின்று கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையினால பிழைத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் அவருடைய தயவால பிழைத்து இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அவராலே வாழ்வு பெற்று இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நாம் அமைதியா இருப்பது நல்லதல்ல. வாய்களை திறந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். இருதயத்திலிருந்து அந்த துதியின் சத்தம் எழும்பட்டோமா? இருதயத்தின் உள்ள ஆழத்திலிருந்து அந்த சத்தம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தூங்காத இரவுகள் நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு ஒரு நல்ல இனிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கத்து தந்திருக்கிறாரே. எவ்வளவோ கொந்தளிப்புகள் நடுவிலோ, எவ்வளவோ அலைகளின் நடுவிலோ நம்முடைய படகு சீராய் போய் கொண்டிருக்கிறதை கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த படகிலே பயணித்து கொண்டிருக்கிற நம்மோடு கூட பயணிக்கிறவர் அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. ஓ ரகதடலதர சந்தலரபா. இருளை எல்லாம் அகற்றினவர் நம்மோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய தயவாலே வனாந்தரங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம். அவருடைய தயவினாலே அலைகளை மேற்கொள்ளுகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நம்பிக்கையின் கண்மலையா இருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். அமைதியா நிற்காதுங்க. வாலிப தம்பி தங்கச்சி வாயை திறந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தயவு என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் என்றும் உள்ளது. அவர்தான் நம்மை தேடி வந்தவர். அவர்தான் ஒருவர் நம்மை தேடி வந்தவர். அவர்தான் நம்மை தேடி ரட்சித்தவர். ஹல்லேலூயா. உலகம் நம்மை ஆமே ஒரு வித்தியாசமான முறையில வினோதமாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நான் உன்னோடு தங்க வேண்டும் என்று சொல்லி ஆமே தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவரோடு கூட நம்மை இணைத்திருக்கிறபடினால கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி Hallelujah, 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 hallelujah. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்கள் எத்தனை பெரியது. உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய ஆச்சரியமான ஆலோசனைகள் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. ஹல்லேலூயா. தேங்க்யூ. நன்றி, 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 நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்க. உலகம் பார்த்து வியந்த யோர்தானை இஸ்ரவேலர் சுமுகமாய் தேவ பலத்தால் கடந்து சென்றார்கள். ஆமென். உலகமே பார்த்து வியந்து கொண்டிருந்த செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதாய் கடந்தார்கள். ஆமென். காரணம் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாய் அவைகளை எல்லாம் திறப்பு உண்டாக்கினார். அதே ஆண்டவர் நம்மையும் நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் என்றும் உள்ளது. அவருடைய தயவு என்றும் உள்ளது. அவர் ஒரு நாள் நம்மை வெறுமையாய் விடுவதில்லை. அவர் ஒரு நாள் நம்மை தனிமையாய் விடுவதில்லை. அவர் ஒரு நாள் நம்மை தள்ளாட விடுவதில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போ. ஆமென், ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும்.
ஆமே. உலகமே வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அறிக்கையிடும். ஆமே. பயங்கரங்கள் உண்டாகும், பயங்கள் ஏற்படும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சத்தமா சொல்லி பாருங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்புகிறவர்கள், ஆனால் ஒவ்வொருவரும் கர்த்தரை சார்ந்து வாழுகிறவர்கள். ஆமை. வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, உலகத்துல எவ்வளவு அசுத்தங்களும் அருவருப்புகளும் எவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். அவரை சார்ந்து கொண்டிருக்கிறதுனால ஆமே, அவைகள் சேதம் ஒருபோது நமக்கு அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யோசேப்பை சேதப்படுத்துவதற்கு எத்தனை முயற்சிகள் நடந்த போதிலும் யோசேப்பை ஒருவனாலும் சேதப்படுத்த முடியவில்லை. தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. அவருடைய நண்பர்களை சேதப்படுத்த முடியவில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறபடினாலே, அவன் நம்முடைய சிநேகிதராய், அவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடினாலே எதுவும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ரிகதடல ஷகல துடல ரப கல்பரதனமா ரிமஹல துடுரு. ஹல்லேலூயா. நீங்க துதித்துக் கொண்டிருக்கும் போதா அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியும். நம்முடைய நாவு அவருடைய மகிமையை சொல்ல 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 ஆமே, அவர் தம்முடைய ஆவியினால நம்மை நிறைப்பா. நம்முடைய உள்ள மகிழ்ச்சியால நிரம்போ, நம்முடைய உள்ள சமாதானத்தினால நிரம்போ. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனுக்குள் உலாவினவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறாரே. வாரும் என்று அழைப்போமே. வாரும் என் நேசரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவருடையவர்கள், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நேசருடையவர்கள். ஹல்லேலூயா. ஓ, எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகழிடம் உண்டு, அவர்தான் ராஜா. மறுபடியும் சொல்லுவோம், எனக்கொரு நேசர், அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. வாலிப தம்பி தங்கச்சி சகோதரனே, எனக்கொரு நேசர் உண்டு. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து அவருடைய உள்ளத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா, எனக்கொரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சொல்லுங்க, சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். கண்களை மூடி இருக்கும் பொழுது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் ஏதோ குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் நல்லவர் அல்லமா. இந்த இடத்துல நின்று கொண்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கோ, வயதில் குறைவானவர்களுக்கோ, வயதிலே முதிர்ந்து நிற்கிறவர்களுக்கோ, சிறியவருக்கும் பெரியவர்களுக்கோ, வசதி படைத்தவனுக்கும் ஏழைக்கு பணக்காரனுக்கோ, எல்லாருக்கும் 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 கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கொரு நேசர். உரிமையா சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. அவர்தான் இயேசு ராஜா. நல்லா
சொல்லுங்க. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. யாருமே இல்லைன்னு நினைக்காதுங்க, யாரும் உதவி செய்ய எனக்கு இல்லை நினைக்காதுங்க. உங்களுக்குன்னு ஒரு நேசர் இருக்கிறா. நீங்க அதை விரும்புவீங்கன்னா வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லுவோம். எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, ஒரு அலா சாந்தரே, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவருடைய சுபாவமே வல்லவர், நிறைந்தவர். எத்தனை பேருக்கு அந்த அன்பு தேவைமா? எத்தனை பேருக்கு அந்த அன்பு தேவை சகோதரா? இந்த அன்பை பார்க்கல இந்த உலகத்துல பெரிய அன்பு ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல காண்கிற அன்பெல்லாம் மாயையான அன்பு, போலித்தனமான அன்பு தான் இந்த உலகம் வெளிப்படுத்தும். இந்த உலகம் அன்பை வெளிப்படுத்தி நம்மை ஏமாற்றி விடும். இந்த அன்பு, இந்த உலகம் காண்பிக்கிற நேசம் நம்மை நேசிப்பதை போல நேசித்து நம்மை வஞ்சித்து விடும். நம்மை நேசிப்பதை போல நேசித்து நம்மை விழத்தள்ளி விடும். ஆனால் நம்முடைய நேசரின் அன்பு மாறாதது. கையை தட்டி சொல்லுவோம். அவர் நல்லவர், சொல்லுங்க. சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர். ஓ எஸ், நீங்க என்னைக்கும் இந்த அன்பை உரிமை பாராட்டி சொல்ல முடியும். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த நேசர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாதைகளை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே மறைக்கப்பட்ட ஒரு காரியங்களும் அவருக்கு இல்லை. நம்ம உட்காரும் பொழுதும், எழும்பும் பொழுதும், பேசும் பொழுதும் எல்லா காரியத்தையும் அவருடைய கண்கள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றன. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். சொல்லுங்க. என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. தாயே தகப்பனே, ஒரு ஏற்ற காலம் வரும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்ற காலம் வரும் பொழுது கற்பத்திலே ஒரு கருவை வைத்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஏற்ற காலம் வரும் பொழுது நம்முடைய எதிர்காலங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது நம்முடைய சுக வாழ்வு தொழில் விட ஆரம்பிக்கும். ஆமென். அவர்தான் இயேசு ராஜா. புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த ஏற்ற காலத்திற்காய் காத்திருக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும் பொழுது ஒரு நற்செய்தி நம்மை தேடி வரும். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. யோசேப்பு சில ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்து கொண்டிருந்தா. எத்தனையோ செய்தி வராதா என்று சொல்லி எதிர்பார்த்த நான் ஏற்ற காலம் வந்த பொழுது சரியான இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி அவனை தேடி வந்தது. ராஜா உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது. ஆமே, அவனுக்கு ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய வஸ்திரங்கள் உடுத்துவிக்கப்பட்டது. ராஜா அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டா. ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாய் வைக்கப்பட்டான். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஏற்ற காலம் வரும் பொழுது ஆமென், ஆண்டவர்
தம்முடைய ஜனத்திற்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் கணக்கில் வைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறபடினால அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இயேசு நல்லவர், அவராலே கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அன்பு நிறைந்தவர். எல்லா கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரே, மகத்துவமானவரே, மகிமையானவரே, மகிழ்ச்சியின் தெய்வமே. ஹல்லேலூயா. நீர் அன்பு நிறைந்தவர், நீரே சர்வ வல்லமையுள்ளவர், நீரே எங்கள் நேசர். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திலே களிகூற பாக்கியம் தந்திருக்கிறேன். உம்முடைய பலத்திலே நாங்கள் பலன் கொள்ள கர்த்தர் கிருபை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறேன், நீர் எங்களை மறக்கவில்லை, நீர் எங்களை கைவிடவில்லை, நீர் எங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறேன். உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். உம்முடைய அன்பு எங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீர் எங்களை தள்ளாட ஒரு நாளும் விடமாட்டீர். ஆண்டவரே, மற்றவர்களை எங்களை ஏமாற்றி பிழைக்க நீர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. ஆமென். சத்துரு எங்களை மோசம் போக நீர் விட்டு விடுவதில்லை. நீர் எங்கள் அரணாய், பலனாய், கோட்டையாய், துருகமாயிருக்கிறீர். பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் உம்முடையதாய் இருக்கிறபடினால ஆண்டவரே, ஒரு நாள் உம்முடைய பிள்ளைகள் வருந்துவதை நீர் விரும்புவதே இல்லப்பா. ஆண்டவரே, நீர் கிருபையாய் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் எதிர்காலத்தை இருளடைந்திருந்தவைகளை பிரகாசமாக்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தைகளை சொல்லி எங்களை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.